ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். மை யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தாங்க நான் நியூஸாக உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அப்புறம் காரைக்கால் மக்களுடைய கனவுன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் டு பேரளம் நியூ ரைடுங்க. ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகிரி போகணும், திருநள்ளாறு கோவிலுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மயிலாடுதுறையிலே இறங்கிடுவாங்க. இறங்கி அங்கேருந்து காரைக்காலுக்கு இல்லைன்னா வந்து திருநள்ளாறுக்கு வந்து பஸ்ஸில் போயிடுவாங்க. ஏன்னா ட்ரெயினில் போனோம்னா சுற்றிக்கிட்டு தான் போகணும். பேரளம், அப்புறம் உங்களுக்கு திருவாரூர், நாகூர், நாகப்பட்டினம்னு சொல்லி ட்ரெயின் சுற்றிக்கிட்டு போகும். இதில் வேறு திருவாரூரில் வந்து இன்ஜின் ரிவர்சல் வேறு இருக்கும். அந்த ரிவர்ஸில் ஒரு 45 நிமிஷம் பண்ணி போய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் ஆயிடுங்க. உங்களுக்கு வந்து மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் போகிறதுக்கு. இந்த காரைக்கால் டு பேரளம் லைனு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த லைனு தான். ஆனா வந்து இந்த சதர்ன் ரயில்வேக்குள்ள ப்ராஜெக்ட் வந்து இந்த வண்டி இந்த லைன போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 டூ 4 வருஷம் எடுத்திருக்காங்க. ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் ஆகி எல்லாம் வரதுக்கு. நீங்க இந்த ஒரு நாகூர் நாகப்பட்டினம் லைன்ல நீங்க வந்து போனீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 60 கிலோமீட்டர் தோராயமா வரும். பட் இந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூவா வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆன லைன் வந்து பார்த்தீங்கன்னா, 23.5 லைனுங்க. இதில வந்து சிஆர்எஸ் வந்து ஆயிருக்கு. சிஆர்எஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ட்ராக் கரெக்ட்டா இருக்கா? ட்ராக் வந்து இந்த ஸ்பீட்ல பர்மிஷன் ஆகுதா? அப்படின்னு சொல்லி. இந்த சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து மே 24, 23 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் தான் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் 2 சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் இருந்திருக்கு. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து போனது பார்த்தீங்கன்னா, 110 110 ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் கர்வ்ஸ் வந்து இந்த லைன்ல இருக்கு. இதில கவர் பண்ணக்கூடிய ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்டேஷன்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நிமிஷம் நான் பார்க்குறேன். ஆ காரைக்கோவில்பத்து, திருநள்ளாறு, பட்டக்குடி, அம்பகரத்தூர் அப்படிங்கிற 4 ஊர் இருக்குங்க. இதில திருநள்ளாறுல மட்டும் தான் உங்களுக்கு லூப் லைன் இருக்கு. வேற எந்த லைன்லயுமே வந்து லூப் லைன் இல்ல. ட்ரெடிஷ்னலாவே நீங்க தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் ரோடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுவாமி மலையில மட்டும் தான் ஒரு லூப் லைன் இருக்கு. ரிமைனிங் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் இதுதான். சிங்கிள்லயே முடிஞ்சுட்டு போயிடும் லைன் எல்லாமே. சுவாமி மலையா தாராசுரமா தெரியல. அதுல ஒரு லைன் கன்ஃபார்ம் இருக்கும். அப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசஞ்சர் வந்தா நின்னா, வேற பேசஞ்சர் 2 ட்ரெயின் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து லூப் லைன்ல வச்சு வண்டிய வந்து பாஸ் பண்ணி விடுவாங்க. அதே மாரி தான் திருநள்ளாறுலயும் வந்து இந்த மாரி இருக்கு. ரீசென்ட்டா கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாரி வந்து கூட்ஸ் ட்ரெயின் வந்து பாஸ் ஆனது. நம்ம திருநள்ளாறுல வித்தவுட் ஸ்டாப்பிங் அது ஒரு டெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து. இதுக்கு அஃபிஷியலா வந்து யாரு இப்ப கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி அவர் வந்து குடுத்துட்டாரு. பர்மிஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. 75 kmph தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ 75 kmph மேக்ஸிமம் ஸ்பீட்னா நீங்க திருநள்ளாறுலருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு காரைக்கால்லேருந்து மயிலாடுதுறைக்கு 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து போயிரலாம் எல்லா ட்ரெயினும். இப்போ நார்த்லேருந்து வரக்கூடிய ட்ரெயினும், சவுத்லேருந்து வரக்கூடிய ட்ரெயினும் காரைக்கால் போறது எல்லாமே இந்த அ பட் இந்த குடுத்தக்கப்புறம் அஃபிஷியல் ரிலீஸ் ஆனக்கப்புறம் அந்த அ பர்மிஷன்லாம் குடுத்தக்கப்புறம் டைரக்ட்டா வந்து வித்தவுட் கோயிங் டூ நாகப்பட்டினம் டைரக்ட்டா வந்து இதில காரைக்கால் வழியா இது பேரளம் வழியிலேருந்து லெஃப்ட் எடுத்து போயிடும். இது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் தான். இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதில ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேன் பவர் ஹேண்டலிங். ஸோ மேன் பவர் ஹேண்டலிங்க்கு வந்து இந்தியன் சதர்ன் ரயில்வேஸ்ல வந்து ஒரு இது விடணுங்க. என்ன விடணும்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வேஸ்ல வந்து ஒரு அறிக்கை விடணும். இத்தனை மேன் பவர், இத்தனை மேனுவல் அசெட்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த கேட்ஸ்லாம் இருக்குல்ல, இன்டர்லாக்கிங் இருக்கும். இன்டர்லாக்கிங், கேட் சிக்னல் எல்லாம் சிக்னலுக்கெல்லாம் சிக்னல்ஸ் கொடுக்கணும். அந்த சிக்னல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாரி மேன் பவர்லாம் குடுக்கணும். அந்த ட்ராபேக்கான அந்த இத குடுத்துட்டாங்கன்னா, மீன்ஸ் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் குடுத்துட்டாங்க. இத்தனை பேர் அலோகேட் பண்ண போறோம் அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னா, வி கேன் எக்ஸ்பெக்ட் எ ஷ்யூர் ஆஃப் தி என்ன சொல்லலாம், நம்ம வந்துட்டு ஒரு திருநள்ளாறுலேருந்து, காரைக்கால்லேருந்து ஒரு ட்ரெயின் வந்து நமக்கு மயிலாடுதுறை வந்து சீக்கிரமாக அடையும். ஆல்ரெடி கூட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அ குட் திங் இட்ஸ் அ குட் திங். நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அஃபிஷியலா வந்து எப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லல. அது இருந்தா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் சொல்றேன். பட் ஓவரால் ரயில்வே ஆஸ்பிரண்ட் ஒரு ரயில்வேல ஒரு ரயில் ஃபேன் எனக்கு என்னன்னா, இந்த ஒரு ரூட் வந்து ஷார்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ வி எக்ஸ்பெக்ட் நம்ம ஃபியூச்சர்ல இது பண்ணோம்னா நம்ம ஒரு ட்ரெயின் வரும்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் அ லாட் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு. ஸோ தேங்க் யூ அண்ட் பாய்ங்க.